சாந்தி. முதலில் இந்த செஷனை நம்ம ஒரு மெடிடேஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நான் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உடலில் உள்ள இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுற்றுப்புற சூழல் எவ்வாறு இருக்கின்றதோ அவற்றை நான் அவ்வாறே ஏற்றுக்கொண்டு அவற்றினால் பாதிக்கப்படாதவனாக, விலகியவனாக, அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். எனக்குள் ஓர் அமைதி இருக்கின்றது. உண்மையில் நான் யார்? நான் ஒரு ஆத்மா. கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றேன், காதுகளால் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் இந்த கண்ணோ காதோ அல்ல, நான் ஒரு ஆத்மா. அதி சூட்சமமான ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா நான். புருவ மத்தியில் அமைதியின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குணமே அமைதி. சாந்த் ஸ்வரூப் ஆத்மா நான். शांत स्वरूप आत्मा नान. ओम शांति शांति शांति. நேற்றைக்கு நீங்க எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 times மெடிடேஷன் பிராக்டிஸ். மேலும் மற்றவர்களையும் நம்ம ஒரு ஆத்மா அப்படின்னு புருவ மத்தியில ஆத்மாவை பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி. மேலும் அந்த ஹோம்வொர்க் ஃபார்ம் ஒரு சில பேர் ஃபில் பண்ணியிருந்தீங்க. நல்ல நல்ல ஆன்சர்ஸ் நீங்க வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. சோல் கான்சியஸ்னஸ்னால என்னென்ன லாபம் இருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப நல்ல நல்ல ஆன்சர்ஸ் நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. அதன் மூலமாக
எனக்குள்ள ஒரு காம்னஸ் அனுபவம் ஆகுது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கீங்க. காம், கூல் இருக்க முடியுது, கூலா இருக்க முடியுது. சூழ்நிலைகளையும் என்னால பொறுமையா நான் எதிர்கொள்ள முடிகிறது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. மேலும் சோல் கான்சியஸ் பிராக்டிஸ்னால நான் ரொம்ப லேசா என்னை அனுபவம் செய்யறேன். மேலும் மற்றவர்களோடு இன்டராக்ட் பண்ணும் பொழுது ஸ்மூத்தா இருக்கிறது போல ஒரு அனுபவம் கிடைக்குது. மேலும் எல்லோரையுமே நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற உணர்வு மேலோங்குது. என்னுடைய உள் உணர்வையும் அது புனிதமா ஆக்குது. என்னுடைய ஒரு ஈகோவை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு. எல்லோருமே ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. இந்த முழு உலகத்துக்குமே நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ நம்மால கொடுக்க முடியும். இப்படியாக நிறைய பதில்களை நீங்க இன்னும் நிறைய பதில்கள்லாம் நீங்க அந்த ஃபார்ம்ல அனுப்பிச்சிருக்கீங்க. நன்றி. ஹோம்ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஒரு சோல் கான்சியஸ்னஸ் பத்தி நேற்றைக்கு பார்த்த விஷயங்கள்ல ஆத்ம உணர்வுனா என்ன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆத்ம உணர்வுங்கும் பொழுது நம்ம ஒரு தடவை அதை ரிவைஸ் பண்றோம். நான் ஒரு ஒளிப்புள்ளி அப்படிங்கிற ஞாபகத்துல இருக்கிறது. நான் அழியாதவன், நான் தனித்துவம் மிக்கவன், நான் இறைவனுடைய குழந்தை. and I am the creator. நான் தான் கிரியேட்டர், நான் தான் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுல இருக்கிறது தான் ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது. எப்படி நான் என்ன பாக்குறேனோ அதே போலவே மற்றவர்களையும் நான் யுனிக் சோல்ஸா நான் பாக்குறேன். ஆத்ம உணர்வுங்கும் பொழுது என்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ் என்ன? அமைதி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, மகிழ்ச்சி, இந்த ஒரு குணங்கள், சக்தி, இந்த குணங்களை நான் வெளிப்படுத்துவது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அதை நான் வெளிப்படுத்துவதுதான் என்ன? ஆத்ம உணர்வில் இருப்பதாக அர்த்தம். அதே நேரத்துல எனக்குள்ள கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, அகங்காரம் இருக்கு, பேராசை இருக்கு அப்படின்னா அது என்னுடைய குணங்கள் அல்ல. அது என்னுடைய குணங்கள் அல்ல, என்னுடைய உண்மையான குணங்கள் அல்ல அப்படின்னு உணர்ந்திருப்பது, அதுவும் ஆத்ம உணர்வில் இருப்பதுதான். அதனால எப்ப நம்ம சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கமோ அப்ப ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை எக்ஸ்பீரியன்சஸ். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுபவங்களை நான் எடுத்துட்டு இருக்கணும், அதுக்கு நான் தான் காரணம். ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஐ ஆம் த கிரியேட்டர். நான் தான் கிரியேட்டர். அப்போ நமக்கு ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால ஒரு லாபம் என்னன்னா நம்மளுடைய சுய மரியாதையில நம்ம நிலைச்சிருக்கோம். மற்றவர்களோடு நம்ம உரையாடல் செய்யும் போது அவர்களையும் ஆத்மான்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு வளரும் பொழுது அந்த இன்டராக்ஷன்ஸ் அவர்களோட நம்முடைய பேச்சு விவகாரங்களிலும் மேம்படுகின்றன. சோ இந்த ராஜயோக தியானத்துல 4 முக்கியமான பாடங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, 1 ஞானம், டு நோ. முதல்ல நம்ம தெரிந்து கொள்றோம். பிறகு முதல்ல நான் யார், இந்த வாழ்க்கைனா என்ன, கடவுள் யார், இப்படி இந்த விஷயங்களை நம்ம முதல்ல தெரிந்து கொள்கிறோம். அது நம்முடைய முதல் சப்ஜெக்ட். ஞானம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அடுத்தது 2வது என்ன அப்படின்னா யோகா. யோகாங்கிறது செகண்ட் சப்ஜெக்ட். யோகானா என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லிங்க் வித் காட் இல்லையா? அப்ப நம்ம கேட்ட ஒரு ஞானம், ஆத்மாங்கிற ஞானத்தை கேக்குறீங்க, கடவுளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பிறகு என்ன செய்றீங்க? யோகால அமர்றீங்க, அதாவது தியானத்துல நீங்க அமர்றீங்க. அமர்ந்து அதை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறீங்க. அதை மனசுல நீங்க கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்ன? ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறது.
அமைதியாக அமர்ந்து மனசில் அந்த எண்ணங்களை அப்படியே கொண்டு வந்து அதை நீங்க ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. இப்ப ஆத்மாங்கிற ஒரு விஷயத்த கேக்குறீங்க, பிறகு நீங்க யோகால அமர்ந்து என்ன செய்றீங்க, ரிஃப்ளெக்ட் பண்றீங்க. எஸ், ஐ எம் அ சோல், ஐ எம் நாட் திஸ் பாடி, நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு நீங்க அத நினைவு செய்து பாக்குறீங்க அமர்ந்து. அது இரண்டாவது சப்ஜெக்ட். மூன்றாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தாரணா. தாரணைனா என்ன? டு அப்ளை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம புரிஞ்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோமோ, ஃபீல் பண்ணி பார்த்தோமோ, அதை நாம நடைமுறையில நான் வந்து அப்ளை வந்து பண்ணணும். அது வந்து மூன்றாவது சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட். நான்காவது தான் சேவா. நாம அனுபவம் பண்ண பிறகு நாம நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதனுடைய லாபத்தை எடுக்கும் பொழுது பிறகு மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம் பாருங்க, அதுதான் வந்து சேவா அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 4 பாடங்கள்ல ஒவ்வொரு பாடம் கேட்கும் போதும் அதை நம்ம வந்து அப்ளிகேஷன் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆத்மானா என்ன, ஆத்ம உணர்வுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சோ அதை நீங்க ரிஃப்ளெக்டும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யோகாவும் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் ஆஃப் சோல் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க பண்ணிட்டு வரீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி ஆத்மாங்கிறத நீங்க தெரிஞ்சதன் கூடவே ரிஃப்ளெக்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது மூணாவது தாரணை நம்ம வந்து செய்யணும். ஏன்னா இந்த ராஜயோக கல்வியில வெறும் நம்ம கேட்டுட்டு போற விஷயம் வந்து கிடையாது. இங்க இந்த அமைப்புல இந்த ராஜயோக தியான நிலையங்கள்ல நாங்க இங்க வலியுறுத்துறது என்ன அப்படின்னா தாரணை வந்து முக்கியம் அப்படின்னு. அதாவது அப்ளிகேஷன், அதை நாம நடைமுறை வாழ்க்கையில யூஸ் பண்றதுதான் முக்கியம். அப்பதான் அதனுடைய பலனையே நம்ம வந்து முழுமையா நம்மால வந்து எடுக்க முடியும். சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம உணர்வு அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சோ அப்ளிகேஷன் ஆஃப் சோல் கான்சியஸ்னஸ். அப்ப இதுல நீங்க ஆத்ம உணர்வனுடைய ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட்ஸ் இல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தால் 4 முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. ஆத்ம உணர்வுல ஒன்று இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டினா என்ன? அழியாத தன்மை, ஃபாரெவர், எப்பொழுதுமே இருக்கக்கூடியது இல்லையா ஆத்மானா. அப்ப நான் ஆத்மா என்றுமே அழியாதவன் அப்படின்னு உணர்ந்து இருக்கிறதுக்கு பேருதான் அந்த இட்டர்னிட்டி. அடுத்து சோல் கான்சியஸ்னஸ்ல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? யுனிக்னஸ், ஒரு தனித்துவம் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அப்ப நான் ஆத்மா, எனக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்திருப்பது. அடுத்தது மாஸ்டர், நான் அதிகாரி, இந்த உடலிற்கு நான் அதிகாரி, என்னுடைய மனசுக்கும் புத்திக்கும் நான் தான் வந்து அதிகாரி. ஐ எம் த மாஸ்டர். என்னுடைய செயல்களுக்கும் நான் தான் அதிகாரி. என்னுடைய எண்ணம், பேச்சு, செயல், இந்த மூன்றிற்கும் நான் தான் அதிகாரி அப்படின்னு உணர்ந்திருப்பது. அதே போல ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படிங்கும் போது என்ன? எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லோருமே சமம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம வந்து கொண்டிருப்பது. சோ இந்த 4 விஷயங்களை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு 4 விஷயத்துல இட்டர்னிட்டி முதல் விஷயம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, இட்டர்னிட்டின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஆத்மா, இந்த உடல் தான் அழிஞ்சு போகும், ஆனா நான் அழியாதவன் அப்படிங்கிற அந்த உணர்வை நமக்குள்ள வந்து கொண்டு வர்றது. நான் என்னைக்குமே சாக மாட்டேன், மரணம்ங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. அதாவது ஆத்மாவான எனக்கு மரணம் என்பதே கிடையவே கிடையாது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை புரிந்திருக்கும் போது அந்த உணர்வுல இருக்கிறது அப்படிங்கறதா சோல் கான்சியஸ்னஸ். அப்ப அந்த உணர்வுல இருக்கும் பொழுது அந்த பயங்கள் வந்து போயிடும். ஏன்னா பயம் எதனுடைய ஆதாரத்துல இருக்கு? இந்த நம்ம ஏதாவது செத்து போயிருவோமோ, நமக்கு ஏதாவது உடலுக்கு ஏதாவது வியாதி வந்துருமா, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் ஏதாவது காணாம போயிடுமா, தொலைஞ்சு போயிடுமா. சோ இதெல்லாம் என்ன? தேகம், தேக சம்பந்தப்பட்ட பொருட்கள்,
அப்போ அதெல்லாம் வந்து அதன் மேல ஒரு கவனம். ஆனா ஆத்ம உணர்வுங்கும் போது நான் ஆத்மா, நான் என்றைக்குமே அழியாதவன். இந்த பொருட்கள் இருக்கும், போகும், பதவி வரும், போகும். இந்த உடல் வந்து இயற்கையால் ஆனது. அதனால அந்த இயற்கையினுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். வியாதி வரணும்னு இருந்தா இந்த இந்த ஒரு இயற்கையினுடைய மாற்றத்திற்கு வர செய்யும். என்னால எவ்வளவு பாதுகாக்க முடியுமோ நான் பாதுகாப்பேன். ஆனா நான் என்றைக்குமே அழியாதவன். அந்த உணர்வு வந்து பலவிதமான ஒரு பயங்களில் இருந்தெல்லாம் நம்மள வந்து விடுபட வச்சிருது. அதே மாதிரி அந்த அ இந்த இந்த உடல் மீது இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மென்ட் பற்றுதல், அதுவும் அப்ப வந்து போயிடுது. ம். அப்ப ஆத்ம உணர்வுல இந்த கான்செப்ட் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த உடல் மீதான பற்றுதலும் போயிடுது. உடல் மீதான பற்றுதல் நீங்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் என்னோட பேர் இது, நானு அழகு, அந்தஸ்து, இதால ஒரு அட்டாச்மென்ட் இருக்கும் இதன் மேலெல்லாம். அப்ப அது வந்து நீங்கிடுது. அப்ப தேகத்தின் மீதான இந்த சரீரத்தின் மீதான பற்று என்பது நீங்கி விடுகின்றது. அதுக்காக நம்ம இந்த இந்த உடலை கவனிச்சுக்கவே மாட்டோங்கிறது அர்த்தம் இல்ல. நேற்றுக்கே நம்ம வந்து பார்த்தோம். சோல் கான்ஷியஸ்னஸ்ல ஒரு ஒரு விஷயம் என்ன? நான் ஆத்மா அழியாதவன். ஆனா இந்த உடலிற்கு நான் யாரு? நான் தான் வந்து இயக்கும் சக்தி. நான் தான் பொறுப்பாளன். அப்ப இந்த உடலை நல்லா பராமரிப்பேன். பராமரிப்பது பேரு பாடி கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அது ஆக்சுவலி சோல் கான்ஷியஸ்னஸ் தான். ஆத்மா நான், இந்த உடல்ங்கிற வாகனத்தை நல்லபடியா மெயின்டெயின் பண்ணக்கூடிய நல்ல டிரைவர் நான். சோ அப்படி அந்த தேகத்தை பராமரிப்போம், நன்கு பாதுகாப்போமே ஒழிய அதன் அதன் மீதான ஒரு அபிமானம் வந்து இருக்காது. அந்த அழகு அந்தஸ்தினுடைய அந்த ஒரு அபிமானம் அங்க இருக்காது. அதுதான் சோல் கான்ஷியஸ்னஸ். அதே மாதிரி 2வது அந்த யூனிக்னஸ்ன்னு பார்க்கும் பொழுது, தனித்துவம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம எனக்குள்ள ஒரு சில சிறப்பு தன்மைகள் இருக்கு. தனித்துவ குணங்கள் இருக்கு. திறமைகள் வந்து இருக்கு. அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்கிறத உணராம இருக்கும் பொழுது என்ன ஆகுது? எப்படி இருப்பாங்க மனிதர்கள்? தன்னைத்தானே தாழ்த்திப்பாங்க. நான் என்ன பண்றதுக்கு? நான் தான் எல்லார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நானே தான் இப்படி இருக்க வேண்டியிருக்கு. என்னை யாராவது மதிக்கிறாங்களா? அப்படின்னு ஒரு ஒரு விதமான மற்றவர்கள் மேல சலிப்பும், தன் மேலயும் ஒரு சலிப்பு. ம். என்னால முடியாது அப்படின்னு ஒரு உணர்வு. ஆனா நான் ஆத்மா எனக்கென்று ஒரு தனித்துவம் உள்ளது. இன்னொரு ஆத்மாவுக்கு அந்த பர்ட்டிகுலர் தனித்துவம் இருக்காது. ஏன்னா எவ்ரி சோல் இஸ் யூனிக். சோ நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ ஆம் கேப்பபிள், ஐ ஆம் இனஃப் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சுய மரியாதையை நமக்குள்ள வந்து கொண்டு வர்றது. ம். தன்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? அந்த விசேஷ குணங்கள் என்ன? சிறப்பு தன்மைகள் என்ன? அதை வந்து அப்ரிஷியேட் செய்தல். அதுதான் ஆத்ம உணர்வு. மேலும் அதேதான் மத்தவங்ககிட்டயும் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். மற்றவர்கள்கிட்டயும் அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கு. ஒரு தனித்துவம் இருக்கு. அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது. ஒரு விதத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு யூனிக்னெஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்போது, நான் அ அ எனக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கு. அம் அதே போல மற்றவர்களுக்குள்ளயும் அந்த ஒரு தனித்துவ குணம் வந்து இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பொழுது, நாம யாரையுமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ம். இவர்கள் இப்பேற்பட்டவர்கள், அ இவங்க இந்த மாரிப்பட்டவங்க, அந்த மாரிப்பட்டவங்க நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லயுமே நம்ம வந்து வரமாட்டோம். ஒரு விதமான ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நம்ம நம்ம தெரியுது மற்றவங்கள பார்க்கிறோம். ஆனா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஏன்? We completely believe in the uniqueness of each and every soul. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளயுமே ஒரு தனித்துவம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஒரு புரிதல்னால நம்மளுடைய உறவு முறைகளும் அப்ப வந்து இன்னுமே வந்து நல்லா இருக்கும். இன்னொரு விதத்துல ஒரு ஆம், எனக்குள்ள ஒரு சிறப்பு தன்மை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால
நம்மால டெசிஷன் மேக்கிங்கும், அதாவது தீர்மானங்களை எடுக்கவும் முடியும். ஏன்னா அதற்கு மாறாக தனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, தனக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு உணராதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த ஒரு லோ ஃபீலிங்ல அவங்களால தீர்மானங்கள் எடுக்க முடியாது. ஆனா எப்ப அந்த நம்மளுடைய யுனிக்னெஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப கண்டிப்பா நமக்குள்ள இந்த டெசிஷன் மேக்கிங் பவரும் நமக்குள்ள வந்து வரும். அதே மாதிரி நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம். கம்பேரிசன்லயும் நம்ம வந்து மாட்டோம். அப்ப நமக்குள்ள ஒரு சுய மரியாதை வந்து வளருது. ஒரு பவர்ஃபுல்லா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். மற்றவர்களுக்குள்ளேயும் அந்த சிறப்பு தன்மையவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வரும்பொழுது, அந்த குணம் வரும்பொழுது, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கிறவங்களா நம்ம வந்து ஆகுறோம். சோ இப்படி நமக்கு ஒரு லாபம் வந்து இருக்கு. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சோல் கான்ஷியஸ்னஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கும் பொழுது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன? பீயிங் அ மாஸ்டர். நான் வந்து எஜமானன் அப்படிங்கிற உணர்வுல நம்ம வந்து இருக்கணும். என்னால ஃபேஸ் பண்ண முடியும். என்னிடம் அந்த சக்தி இருக்கின்றது. ஐ கேன் ஃபேஸ். என்னால வந்து இந்த சூழ்நிலையை என்னால வந்து சந்தித்து ஓவர் கம் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் பீயிங் அ மாஸ்டர். பீயிங் அ மாஸ்டர் அப்படின்னா, நான் ஒரு எஜமானன்ங்கிற உணர்வுல இருக்கிறது சோல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா, அங்க மற்றவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்குரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. கமாண்டிங்கா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிடையாது. மற்றவர்களை நான் ரெஸ்பெக்ட் குடுக்கிறேன். அதே நேரத்துல என்னிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. ஐ கேன் ஃபேஸ் இட். ஐ கேன் சேஞ்ச். ஐ கேன் டிசைட். அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கிறதுக்கு பேரு தான் பீயிங் அ மாஸ்டர் அப்படிங்கிறது. இன்னொரு விதத்துல பீயிங் அ மாஸ்டர் அப்படின்னா என்னன்னா, என்னுடைய சொல்லுக்கு நான் தான் அதிகாரி. என்னுடைய செயலுக்கு நான் தான் அதிகாரி. அந்த ஒரு உணர்வுல இருக்கிறது. நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிறவங்க மாஸ்டர் வந்து கிடையாது. சோ ஐ ஆம் த மாஸ்டர் மீன்ஸ் நான் தான் என்னுடைய பேச்சையும் செயலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி. நான் தான் எஜமானன். என் கையில தான் இருக்கு. அப்படிங்கிற நான் சரியான தீர்மானங்களை நான் வந்து எடுக்கணும். அப்படிங்கிற கவனம் இருப்பது. அதுதான் வந்து சோல் கான்ஷியஸ்னஸ். அடுத்தது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கும் போது என்னன்னு பார்த்தோம்? நாம் எல்லோருமே ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வுல நம்ம வந்து பார்க்கிறோம். நான் எப்படி ஒரு ஆத்மாவோ அவர்களும் அவ்வாறே ஆத்மாதான். பீயிங்ஸ் ஆஃப் லைட். ஐ எம் நோ லெஸ். ஆல் ஆர் ஈக்குவல்ஸ். ஆல் ஆர் சில்ட்ரன் ஆஃப் ஒன் காட். எல்லோருமே ஆத்மாக்கள், இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த உணர்வுல வந்து இருக்கிறது. எல்லாருமே இந்த ஒரே பூமியில வாழக்கூடிய மனிதர்கள். எல்லோருமே ஒன் குளோபல் ஃபேமிலி தான். அந்த ஒரே இறைவனுடைய குழந்தைகள். we are all souls. அந்த வேற்றுமைகளை எல்லாம் கடந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்கு? ஆத்மாங்கிற விஷயத்துல இருக்கு. So we are all souls. அப்ப சோல் கான்ஷியஸ்னஸ்னா என்ன? அப்படி எல்லோரையுமே ஈக்குவலா அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நாம அவர்களை வந்து நம்ம பார்க்கிறது, புரிந்து கொள்வது, அந்த உணர்வு நமக்குள்ள வந்து தக்க வச்சுக்கிறது. அதுதான் வந்து சோல் கான்ஷியஸ்னஸ். அப்போ இந்த அதனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு ஆம், let me share the screen. So நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கும்பொழுது அப்ப என்னென்னலாம் நமக்கு அனுபவம் ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ நீங்க வந்து நினைச்சு பார்க்கும்போது புரியும். உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதன் மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்குது. இட்டர்னிட்டிங்கும் போது நான் அழியாதவனுங்கும் போது மனசுல வந்து ஒரு எவ்வளவு ஒரு நிம்மதி நமக்கு அனுபவம் ஆகுது. நான் வந்து யுனிக் அப்படின்னு உணரும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமா நமக்கு வந்து ஹாப்பினஸ் நமக்கு வந்து அனுபவம் ஆகுது. நான் வந்து மாஸ்டர். நான் அதிகாரி. என்னுடைய எண்ணம், சொல், செயல் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் வந்து செய்ய முடியும். அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்குள்ள எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா நம்ம வந்து ஃபீல் பண்றோம். சோ நம்ம எல்லாருமே ஈக்குவல்ஸ். நானும் ஆத்மா, எல்லோரும் ஆத்மா. அப்படிங்கிற போது எவ்வளவு ஒரு அங்க அன்பு
நல் உணர்வுகள் அங்க வந்து இருக்கு. சோ அதனாலதான் நம்ம சொல்றோம் சீட் ஆஃப் ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா சோல் கான்சியஸ்னஸ். அப்ப எல்லா கஷ்டங்களுக்கு அப்ப காரணம் என்ன? பாடி கான்சியஸ்னஸ். ஒரு விதத்துல இன்னைக்கு ஒரு நியூ டெஃபினிஷன் ஆஃப் மெடிடேஷன் கூட உங்களுக்கு இன்னைக்கு தர முடியும். என்னன்னா, மெடிடேஷன் இஸ் an opportunity for me to experience my own inner beauty. இந்த தியானம், இந்த ராஜயோக தியானத்துல நம்ம என்ன செய்றோம்? நம்முடைய இன்னர் பியூட்டி, அதாவது ஆத்மா, நான், என்னுடைய ஒரு அழகு என்ன, என்னுடைய ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே நினைச்சு பார்த்து அப்படியே அந்த பூரிப்புல அந்த மகிழ்ச்சியில நம்ம வந்து அமர்ந்திருப்பது, சிறிது நேரம் அந்த உணர்வுல நம்ம லயித்திருப்பது, அதுதான் தியானம். சோ நம்ம எல்லாருமே ஒன்ஸ் அகெயின் நம்ம ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணலாமா? மெடிடேஷன் பிராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். எல்லாரும் சௌரியமா உட்காருங்க. நான் அதி சூட்சமமான ஓர் ஒளி நட்சத்திரம். இந்த உடலானது 5 தத்துவங்களால் ஆன ஒரு ஜட பொருள். இந்த உடல் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதை நான் நன்கு உணர்வேன். புருவ மத்தியில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக அமர்ந்து கொண்டு இவை அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி ஒரு சில சப்தங்கள், அசைவுகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கும் நான் யார்? நான் அதி சூட்சமமான வெண்மையான ஓர் ஒளிப்புள்ளி. இரு புருவங்களுக்கு மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்குள் ஒரு சில விசேஷ குணங்கள் உள்ளன. எனக்கென்று ஓர் தனித்துவம் உண்டு. என்னைப் போல் இந்த உலகத்தில் இன்னொருவர் இல்லை. நான் தனித்துவம் மிக்க ஆத்மா. என்றுமே அழியாதவன். இந்த 5 புலன்களும் எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வது, தீர்மானிப்பது நான் ஆத்மா. இந்த 5 புலன்கள் மீதும் என்னுடைய கட்டுப்பாடு உள்ளது, அதிகாரம் உள்ளது. ஏனென்றால் இந்த 5 புலன்களும் இந்த உடலிற்கும் நான் எஜமானன்.
உடலை இயக்கும் சக்தி நான் ஆத்மா. கண்களை திறந்தவாறு அமருங்கள். லேசாக கண்களை திறந்தவாறு முகத்தில் லேசான புன்னகையை கொண்டு வாருங்கள். இந்த கண்கள் மூலமாக என்னிடம் இருக்கும் அமைதியின் அதிர்வலைகளை பரப்புகின்றேன். शांत स्वरूप आत्मा நான். என்னுடைய பார்வையில் அமைதி, என்னுடைய புன்னகையில் அன்பு, என்னுடைய உண்மையான குணங்களான அமைதியையும் அன்பையும் வெளிப்படுத்தும் உயர்ந்த ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இவ்வாறு ஆத்ம உணர்வனுடைய அந்த தியான பயிற்சியை அவசியம் அடிக்கடி செய்யணும். எப்பயாவது உங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தது, if you feel sorrow, distressed, அப்போ கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா இந்த ஆத்ம உணர்வனுடைய பயிற்சி பண்ணணும். சைலண்டா அமைதியா நீங்க உட்காருங்க. அந்த நேரத்துல என்ன செய்யணும்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு பாரமா துக்கமா இருக்கோ அப்போ இந்த ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு பயிற்சி நீங்க செய்து பாருங்க. என்னன்னா, அமைதியா உட்கார்ந்து நான் ஆத்மா வேறு, இந்த உடல்ங்கிறது வேறு. அதாவது see yourself as a soul separate from this body. நான் இந்த உடல்ங்கிற ஒரு காஸ்டியூமை நான் போட்டுட்டு இந்த ஒரு பிறவியில நான் காரியங்களை நான் செய்துட்டு இருக்கேன். பட் ஐ எம் a soul அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்காக இந்த உடல்ல இருந்து உங்களை விடுபடுத்தி வெறும் புள்ளியான ஆத்மாவா அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. நான் கண் மூலமா என்னுடைய உண்மையான குணமான அமைதியை அப்படியே நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. என்னுடைய முகத்தின் மூலமா என்னுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிஸை நான் இப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இந்த பிறவியை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற இந்த மாதிரியான உயர்ந்த எண்ணங்களை உட்கார்ந்து நீங்க அந்த நேரம் செஞ்சு பாருங்க. உடனே யூ வில் ஃபீல் வெரி லைட். இப்போ பொதுவாகவே ஏன் அந்த ஒரு சாரோ நமக்கு அனுபவம் ஆகுது, வருத்தம் இதெல்லாம் அனுபவம் ஆகுது அப்படின்னா, நம்ம சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆயிடுறோம்னா ரோல் கான்சியஸ்னஸ்ல நம்ம போயிடுறோம். அதாவது நாம் எல்லாருமே சோல்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உடலை எடுத்திருக்கோம், இந்த பிறவியில இந்த உடல் எடுத்திருக்கு ஆத்மா. ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு விதமான ஒரு நாட்டிலேயோ குடும்பத்திலேயோ பிறவி எடுப்போம், வேற உருவத்துல இருப்போம், ஆணாகவோ பெண்ணாகவோ. சோ இந்த பாடி ஒரு காஸ்டியூம் சோலுக்கு, இந்த பிறவிக்கு கிடைச்ச பாடி இது. ஆனா இந்த உடல்லையே நம்ம டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நம்ம பிளே பண்றோம்.
இப்போ நீங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது நீங்க உங்க அம்மா அப்பாக்கு மகளா இருப்பீங்க. இல்ல நீங்க ஒரு ஃபேமிலி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க ஒருவருக்கு மனைவியாக, ஒருவருக்கு அம்மாவாக, இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்க ஒரு எம்ப்ளாயியா நீங்க எவ்வளவு டிஃபரெண்ட் ரோல்ஸ் நீங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு விதத்துல அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க யாரு? நீங்க ஒரு இண்டிவிஜுவல் சோல். டிஃபரெண்ட் ரோல்ஸ் நீங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையிலுமே நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் அ சோல். நீங்க ஒரு ஆத்மா. உங்களுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள், உணர்வுகள் இருக்கு இல்லையா? சோ சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த ரோலோட வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். ரோல் கான்ஷியஸ்னஸ் ஆயிடுறோம். சோல் கான்ஷியஸ்னஸ்க்கு பதிலா. அதுவும் நமக்கு வந்து துக்கத்தை வந்து கொடுக்குது. இப்போ உங்ககிட்ட பேப்பர் பேனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நோட் பண்ணுங்க. ரைட் டவுன் டிஃபரெண்ட் ரோல்ஸ் யூ பிளே. நீங்க என்னென்ன ரோல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. மகளா, ஒரு ஆபீசரா, இல்ல என்னென்ன ரோல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. அத நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பிறகு அத வந்து நீங்க பிரையாரிட்டைஸும் வந்து பண்ணுங்க. லிஸ்ட் த மெயின் ரோல்ஸ் தட் யூ பிளே இன் யுவர் லைஃப் டுடே. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபீசர், நான் வந்து இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப்னா கூடவே நீங்க ஒரு மகளாவும் இருப்பீங்க, ஒரு அம்மாவா இருப்பீங்க. இன்னும் வேற ஏதாவது இப்ப சோஷியல் ஒர்க்ல இருந்தா சோஷியல் ஒர்க். இப்படி வாட் ஆர் ஆல் தி டிஃபரெண்ட் ரோல்ஸ் யூ பிளே? அதை எழுதுங்க. அதுல அந்த முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3 ரேங்க் வந்து நீங்க போடுங்க. போட்டுட்டீங்களா? இப்போ ரோல் கான்ஷியஸ்ல இருக்கிறதுனா என்ன? ரோல் கான்ஷியஸ் அப்படின்னா என்ன? நம்ம சோல் கான்ஷியஸ்ல இருக்கிறதுனா என்ன? ஒரு ரோல் ஒண்ணு இருக்கு அப்படின்னா ரோல் கான்ஷியஸ்னஸ்ல நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட். ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஆபீசர். அப்போ அது ஒரு ரோல் நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ரோலுடைய ஒரு அபிமானத்துல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மேல ஒரு அட்டாச்மெண்ட். நான் தான் இந்த வேலையை வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது. நான் எப்பவுமே கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வேலையை மத்தவங்க பண்ணும் பொழுது அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றது. இதெல்லாம் என்ன? அந்த பர்டிகுலர் ரோல் மேல இருக்கக்கூடிய அந்த அபிமானம். அது வந்து ரோல் கான்ஷியஸ்னஸ் உடைய ஒரு அடையாளம். அடுத்தது இன்னொன்னு என்னன்னா ரோல் கான்ஷியஸ்ல போகும்பொழுது கம்பேரிசன்ல வந்து போறோம். ஓ, நான் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து அது மாதிரி செய்யறாங்க. அப்ப என்னை விட அவங்களோடது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னை விட அவங்க நல்லா பண்ணவும் செய்யறாங்க. அப்படிங்கும் போது தன் மேல ஒரு ஃபீல் லோ ஃபீலிங் வந்து வருது. ஒரு ஜெலசி வந்து வருது. நீங்க உங்க ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பண்ணிடுறீங்க? ரோல் கான்ஷியஸ்னஸ்ல வரும்பொழுது மத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பொறாமை வருது. இல்ல மத்தவங்களை விட நீங்க நல்லா பண்றீங்கன்னு வைங்க. உங்க ரோலை நீங்க நல்லா பிளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. உடனே என்ன ஆயிடுது? அந்த ரோல் கான்ஷியஸ்னஸ்ல வரும்போது ஒரு அகங்காரம் வந்துருது. நான் அவங்களை விட நான் வந்து சூப்பரா பண்றேன். அத்தியா அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்கிறது. சோ இதுவும் ரோல் கான்ஷியஸ்னுடைய ஒரு விஷயம். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா ரோல் கான்ஷியஸ்ல வர்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் வந்து இவ்வளவு நல்லா இந்த ஆபீஸ்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனோ ஒரு ரெஸ்பெக்டோ வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட நல்லா வந்து இவங்க பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எப்பவுமே ரிசல்ட் வந்து நல்லதா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ரிசல்ட் வராம போகலாம், அவுட்கம் வராம போகலாம்.
அப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள் எதனால வருது? ரோல் கான்சியஸ்னஸ்ல இருந்து இருக்கிறதுனால. அப்போ நாம அப்ப சோல் கான்சியஸ்னஸ்ல வரும்போது அப்ப என்ன ஆகுது? உங்களுடைய நீங்க கேள்விகளை வந்து இறுதியில நீங்க தாராளமா கேட்கலாம். சோ ரோல் கான்சியஸ்னஸ்ல இந்த ஒரு சில விஷயங்கள், அட்டாச்மெண்ட்டும் கம்பேரிசனும், இன்னொரு விதத்துல வீக்கா ஃபீல் பண்றது, என்கிட்ட அவங்க அளவுக்கு என்கிட்ட ஒரு திறமை இல்லையே அப்படிங்கிற ஒரு வீக்கா ஃபீல் பண்றது, ஒரு டிபெண்டன்சி வந்து வர வேண்டியது, இதெல்லாம் வந்து ரோல் கான்சியஸ்னஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம். ஆனா சோல் கான்சியஸ்ல வரும்பொழுது என்ன அப்படின்னா, நான் ஆத்மா, இந்த ஆபீஸ்ல நான் இந்த வேலையை நான் வந்து செய்துட்டு இருக்கேன். அந்த ஒரு ரோல் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. டிட்டாச்சா நான் வந்து இருந்து நான் என்னுடைய வேலைகளை நான் செய்யறேன். என்னுடைய கடமையை நான் செய்யறேன். நான் ஆத்மா, என்னுடைய திறமைய இந்த வேலை மூலமாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுல செய்யறதுனால அந்த ரோல் மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும்பொழுது என்ன, அதே வேலையை, சிமிலர் வேலை இன்னொருத்தங்க பண்ணாலும் கூட நான் வந்து எந்த ஒரு உணர்வுகளையும் நான் போறதில்லை, இன்செக்யூரா ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஆத்மா, நான் இந்த ரோல் கிடையாது, நான் இந்த ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கேன் நானு. தட்ஸ் இட். அப்ப அந்த ரோல் கான்சியஸா இல்லாம சோல் கான்சியஸா இருக்கிறதுனால அந்த டிட்டாச்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க வந்து கம்பேரிசன் இருக்காது. மாறாக மற்றவர்களும் செய்யறாங்களா, நல்லது, அவங்களும் அவங்க ரோலை நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க, வண்டர்ஃபுல் அப்படின்னு அவங்களையும் அப்ரிஷியேட் நான் வந்து பண்ணுவேன். என்னை நானேவும் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ரோல் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஐ எம் டோட்டலி டிட்டாச்ட். அதே ரோல், அதே என்னுடைய இது வந்து இன்னொருத்தங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கப்பட்டது அப்படின்னாலும் ஐ எம் நாட் வரிட், பிகாஸ் ஐ எம் நாட் அட்டாச் டு இட். எனக்கு அந்த வேலை வந்தது, ஆஸ் அ சோல் நான் என்னுடைய திறமை, என்னுடைய குணத்தை அங்க பயன்படுத்தின, டிட்டாச் ஆயிட்டேன். அப்ப எப்படி இருக்கும்? அவ்வளவு லைட்டா இருக்கும், நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அதே நேரத்துல எனக்குள்ள அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கு, எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறது மேல அந்த ஒரு சுய மரியாதை இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளா இருப்போம். பலவீனமாவே என்னைக்குமே நினைக்க மாட்டோம். ஏதாவது நம்முடைய அவுட்கம்ஸ் வந்து நம்ம நினைச்சபடி இல்லைன்னாலும் நம்மளால அக்செப்ட் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் என்னுடைய பெஸ்ட நான் வந்து கொடுத்தேன். ஆஸ் அ சோல் என்கிட்ட இந்த திறமை வந்து இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனுடைய அடிப்படையில என்னால என்ன பெஸ்ட் முடியுமோ அதை நான் வந்து கொடுத்தேன். தட்ஸ் இட். அதுல வந்து என்னுடைய ரிசல்ட் வந்து வேற மாதிரி வந்து தான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலையா, ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ அக்செப்ட் த ரிசல்ட் அண்ட் கோ பியாண்ட். இன் த சென்ஸ், மூவ் ஃபார்வர்ட். லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் மை பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, என்னால பெஸ்ட் என்னவோ அதை நான் கொடுத்தேன். அண்ட் ரிசல்ட் என்ன வந்ததோ ஐ அக்செப்ட் இட். அதுக்கப்புறம் பீயிங் சோல் கான்சியஸ், நான் என்ன பண்றேன், நானு ஓகே, எனக்குள்ள இன்னுமே நிறைய திறமைகள் இருக்கு, அதை நான் இப்ப வெளி கொண்டு வரணும். அப்ப நான் இன்னும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நானு பெட்டரா கொடுக்க முடியும் அப்படிங்கிற உணர்வுல நம்ம வந்து போறோம். அதனால ரோல் கான்சியஸ் இருக்கிறதுக்கும் சோல் கான்சியஸா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ரோல் கான்சியஸா இருக்கும்போது என்ன செய்யறோம்னா, நம்மள மத்தவங்களோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டே போறோம். பட் பை த எண்ட் ஆஃப் த டே only you are with yourself, இல்ல? சோ அதனாலதான் நமக்கு வந்து ராஜயோகா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நீ ஒரு ஆத்மா, உன்னுடைய ஒரிஜினல் குணங்களே இவைகள் தான். You are not a bundle of bad qualities or weaknesses, but you are a bag of virtues, not a bundle of weakness. சோ ராஜயோகா நமக்கு அததான் வந்து கற்றுக் கொடுக்குது. நீ நற்குணங்கள் நிறைந்த ஒரு ஆத்மா, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி அதுதான் சொல்லி, அதுதான் நம்முடையது, இல்லையா? சோ அதனால வந்து நீ குறைச்ச, நான் தாழ்த்தி, நீ ஒசத்திங்கிற விஷயத்துக்கு அங்க இடமே இல்லாம போயிடுது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள், நம்மளோட ஒரிஜினாலிட்டி அதுதான் அப்படிங்கும் போது அங்க அந்த கம்பேரிசனுக்கு அங்க இடமே இல்லையே. சோ நான் வந்து சோல் கான்சியஸ்னஸ்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் கம்பேரிசன்ல நான் போவே மாட்டேன். Because I totally believe, I understand that I am unique, the other soul is unique, right? அப்போ
அது வந்து நமக்குள்ள வந்து ஒரு மனசுல ஒரு லைட்னஸ் வந்து கொடுக்குது, பீஸ்ஃபுல்னஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் நம்மால வந்து நம்மளுடைய ஒரு அக்செப்டன்ஸும் நமக்குள்ள வந்து வளருது. எல்லோரையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அப்ப வந்து வளருது. அதாவது நம்ம வந்து மத்தவங்களை யாரையுமே இவங்க சரியில்லை, இவங்க சரின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். அதுக்காக அவங்க செய்யற நெகட்டிவிட்டிஸ், அவங்க செய்யற தவறுகள்லாம் கரெக்ட்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. ஆனா அவர்கள் யாரோ, எப்பேற்பட்டவர்களோ அவ்வாறே அவர்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா அவங்களும் ஒரு ஆத்மா. அவங்க ஒரிஜினாலிட்டி இதுதான். ஆனா இப்போதைக்கு அவங்க இந்த வேண்டாத குணங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறார்கள். சோ நான் பாக்குறது என்னவோ, நான் சோல் கான்சியஸ் விஷன்ல நான் பாக்குறேன். அங்கதான் வந்து அங்க அக்செப்டன்ஸ் வருது. ஏன்னா அவங்க மாறணும், அவங்களுக்குள்ள இந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் திருத்திக்கணும், அப்பதான் அவங்கள நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ அவங்கள திருந்துறது, எப்போ அவங்கள நீங்க அக்செப்ட் பண்ணி, எப்போ உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கிறது? இருக்கவே இருக்காது. வாழ்க்கையே அதிருப்தியும், ஒரு டென்ஷனும், துக்கமும் தான் போயிடும் இல்லையா? சோ பை பீயிங் சோல் கான்சியஸ் நம்ம என்ன கத்துக்கிறோம்? அக்செப்டன்ஸ் நம்ம வந்து கத்துக்கிறோம். ஓகே, இவர்களும் ஆத்மா, இவர்களும் ஆத்மா. சோ அந்த ஒரு விதத்துல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த யூனிக்னஸ் இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி ஈவன் குழந்தை வளர்ப்புல கூட வந்து ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற. எல்லா குழந்தைங்களும் வந்து சொல் பேச்சு கேட்கிறோம், நம்ம நினைக்கிற மாதிரியே பண்ணும். அப்படிதானே சில பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா தான் இருக்கு. சோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. சோ இப்படி புரிஞ்சு கொள்ளும்போது ஈவன் குழந்தைங்களுடைய அப்ரிங்கிங்ல கூட ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் அதை வந்து கொடுக்கும். சோ அந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லயுமே சோ நமக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து நமக்குள்ளேயும் வந்து வருது. ஆனா நம்ம ரோல் கான்சியஸா போனோம்னு வைங்க, ஒரு லிமிட்டட் கான்சியஸ்னஸ் தான். அதாவது என்னுடைய ஒர்த் என்ன அப்படின்னா இந்த ரோலை வச்சுதான் அப்படின்னு அவர் செல்ஃப் ஒர்த் இஸ் டைட் அப் டு சம்திங் லிமிட்டட். எனக்கு ஒரு பதவி இருக்கு, எனக்கு ஒரு ரோல் இருக்கு, நான் வந்து ஒரு கோஆர்டினேட்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிரான்ச், ஐ எம் த மேனேஜர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆஃபீஸ் அப்படின்னு அந்த ரோலோட என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன், அது வந்து ஒரு லிமிட்டடான ஒரு கான்சியஸ்னஸ்ல கொண்டு போயிடும். ஏன்னா அதை வச்சுதான் நானு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதுல ஏதாவது சின்னதா ஏதாவது இந்த ஆபீஸுக்கு ஒரு சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எனக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ, அப்ப டோட்டலி நான் வந்து அதன் மேல வந்து அந்த ரோல் மேல நான் வந்து அட்டாச்சா வந்திருக்கேன். பட் ஓகே, whatever is happening, let me do my own, let me do my best, let me play my role in a very good way அப்படின்னு அதுல நான் வந்து அட்டென்ஷன் வைப்பேன். நான் வந்து வேற எதன் மேலே நான் வந்து டிபெண்டா நான் வந்து இருக்க மாட்டேன். லிமிட்டடான ஒரு டிபெண்டன்சி அங்க வந்து இருக்காது. இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு அந்த ஒரு லிமிட்டட் கான்சியஸ்னஸ் இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும். என்னுடைய பாஸ் வந்து எனக்கு வந்து பாராட்டணும், என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு. அப்ப என்ன ஆகுது, நீங்க அவ்வளவு பெரிய வேலை கூட பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா அவங்க பாராட்டுனாங்கன்னா உங்களுக்கு ஒரே குஷி ஆயிடும். அப்படி ஆகும்போது நீங்க நல்ல வேலை பண்ணி அவங்க அப்ரிஷியேட் பண்ணலன்னா துக்கமும் வந்து வருது இல்லையா? சோ அந்த மாதிரி ரோல் கான்சியஸ்னஸா நம்ம ஆகும்போதுதான் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நமக்கு வந்து வருது. பிகாஸ் நம்முடைய ரிமோட் என்ன பண்ணிடுறோம், மத்தவங்க கிட்ட நம்ம கொடுத்துறோம். ரிமோட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து மற்றவங்க கிட்டயோ நம்ம அந்த மாதிரி லிமிட்டடான விஷயத்துக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சிருப்போம், டிபெண்டன்ட் ஆன் தட். பட் மை ஹாப்பினஸ் அண்ட் மை பீஸ் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் மை ரோல். இந்த ரோலை வச்சுதான் எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து நான் என்னோட ரோல் நான் பிளே பண்றேன். பட் எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு, சக்தி இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதை நான் வெளிப்படுத்துறதுலதான் வந்து நீடித்த மகிழ்ச்சி வந்து இருக்கு. என்னுடைய ஒரிஜினல் குணங்களை நான் வெளிப்படுத்துறதுலதான் வந்து எனக்கு குஷியே வந்து இருக்கு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் கூட வந்து சரி, நான் வந்து சமைக்கிறேன், வேலை பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு ரோலோட நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு இண்டிவிஜுவல் சோல்.
எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை நான் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் வந்து இருக்கேன். சோ ஐ எம் அ கிவர், ஐ எம் அ தேவதா, நாட் அ லேவதா. பெறக்கூடியவன் அல்ல, நான் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற உணர்வு வருது. பிகாஸ் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரோல்ல மட்டும் தன்னை வந்து அட்டாச் பண்ணி வைக்கல. நான் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கேன், தட்ஸ் இட். பட் ஐ எம் அ சோல், ஐ எம் த மாஸ்டர், ஐ எம் த கிரியேட்டர், ஐ எம் அ தேவதா. இன் தி சென்ஸ் ஐ எம் த கிவர். சோ அந்த கிவிங் மைண்ட் செட் அங்க வந்து வருது. இல்ல மத்தவங்க எனக்கு இந்த ரோலுக்கு எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் இந்த வீட்டுல மாடா ஓடா தேஞ்சு நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? அப்ப என்ன ஆயிடுதுன்னா அது வந்து மறுபடியும் ரோல் கான்சியஸ்னஸ்ல வந்துருது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து வந்துருது. சோ அதனால சற்று நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க, எந்த மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணி வந்து பாருங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் போகணும், அந்த ஒரு அவேர்னஸ் எல்லாம் இருக்கணும் தான். I have to be aware of my role. Okay, I'm an employee, I have to be on time and I have to behave properly and I have to follow all the rules as an employee of this organization. So adalla and the awareness is there, but I am not in that role consciousness. I am aware of my role. Okay, the difference உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும் பொழுது நம்ம நம்ம வந்து ஒரு எம்பவர்டா நம்ம வந்து அவசியம் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும், ஒரு சக்தியா நம்ம வந்து நம்மள நாமே வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ இப்போ அடுத்து இன்னொரு ஒரு 2 கொஸ்டின்ஸ் நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு நோட் பண்ணுங்க. இந்த நீங்க ரோல்ஸ் பத்தி நீங்க எழுதிருந்தீங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நீங்க பிளே பண்றீங்கன்னு. சோ அதுல வந்து எந்த ரோல் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா உங்களுக்கு வந்து இருக்கு? அம்மாவா இருக்கிறதா, அப்பாவா இருக்கிறதா, இல்ல எம்ப்ளாயியா? which role do you find most challenging and why? different roles-ல. அப்ப அதுக்கு சேலஞ்சா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு லிமிட்டட் கான்சியஸ்னஸ் தான் காரணமா இருக்கும். ஒன்னா நீங்க வந்து அந்த ரோல் கான்சியஸ்னஸ் உடைய அந்த ஒரு குவாலிட்டிஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நினைச்சு பாருங்க. ஒன்னா நீங்க அட்டாச்சா இருப்பீங்க, இல்லைன்னா கம்பேரிசன்ல போயிருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு டிபெண்டன்சி உங்களுக்குள்ள வந்து இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். சோ நீங்க செக் பண்ணி பாருங்க, அப்ப எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சோல் கான்சியஸ்னஸ் நான் யூஸ் பண்ணேன்னா இந்த ஒரு ரோல் வந்து நானு நல்லபடியா சிறப்பா நான் வந்து பண்ண முடியும். சோல் கான்சியஸ்னுடைய ஒரு விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம்? டிட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள், இல்லைன்னா செல்ஃப் எஸ்டீம் கூட சொல்லிக்கலாம், அதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ். சோ இந்த குணங்கள்ல சோல் கான்சியஸ்னஸ்னுடைய ஒரு எந்த ஒரு ஆஸ்பெக்ட நான் வந்து இப்ப நான் கொண்டு வரணும் எனக்குள்ள, அப்ப நான் இந்த ரோலை பெர்ஃபெக்டா நம்ம வந்து பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு டேக் சம் டைம், நீங்க கொஞ்சம் ஏகாந்தத்துல உட்கார்ந்து இந்த விஷயத்த நீங்க வந்து சிந்தனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா நமக்கு வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒரு பேர்டன் வந்து ஃபீல் ஆகாது. இன்னுமே வந்து நீங்க சிறப்பாவும் உங்களுடைய ரோலை உங்களால கண்டிப்பா பிளே பண்ண முடியும், சிறப்பா செய்ய முடியும் உங்க ரோலை. இது நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது சோல் கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம செய்யும் போது அந்த ரோலை நம்ம பெர்ஃபெக்டா நம்ம வந்து பிளே பண்ணுவோம். சோ இப்ப நம்ம ஒரு தியான பயிற்சி செய்யறோம். இந்த பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய கேள்விகளை நீங்க வந்து கேட்கலாம். இந்த பயிற்சியில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, I am the master of this body first. Okay, இந்த உடலுக்கு நான் வந்து அதிகாரி. சோ எனக்குள்ள வந்து அமைதியும் அனைத்து சக்திகளும் இருக்கின்றன. இந்த அமைதி சக்திய எனக்குள்ள எழுப்பி இந்த அமைதியினுடைய ஃபுல் வைப்ரேஷன்ஸையும் இந்த முழு உடலுக்கும் நான் வந்து கொடுக்குறேன். அப்படியே ஒரு ஒளி, அமைதியினுடைய வெண்மையான ஒளி முழு உடலிலேயுமே அப்படியே பரவி
இந்த உடல்ல வந்து நல்ல ஒளி மிகுந்ததா, ஆரோக்கியம் மிக்கதாக ஆக்குகின்றது அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன பயிற்சி நம்ம இப்ப செய்யலாம். எல்லாரும் sit back, let your backbone be straight. இந்த தியான பயிற்சியில நீங்க கண்களை திறந்தவாறு தான் நீங்க உட்கார போறீங்க. கொஞ்சம் லேசா திறந்த மாதிரி உட்கார்ந்துக்கலாம். After this meditation practice, உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் இருக்கு. அவசியம் ஹோம்ஒர்க் தெரிஞ்சுட்டு தான் போவீங்க. ஓகே, குட். கை கால்களை கவனியுங்கள். அவற்றில் இருக்கும் இறுக்கங்களை எல்லாம் தளர்த்து ஓய்வாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேனோ இந்த சுற்றுப்புற சூழலை மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சுவாசத்தின் மீது திருப்புகின்றேன். இந்த சுவாசத்திலும் ஓர் அமைதி இருக்கின்றது. இந்த உடலை இயக்கிக் கொண்டிருப்பது யார்? நான் ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். காதுகள் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மா நான் இந்த உடலை இயக்கும் சக்தியாவேன். ஒரு சிப்பியில் இருக்கும் ஒரு முத்து போல இந்த உடலெனும் ஓட்டிற்குள் ஆத்மா நான் திவ்யமான ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணமே அமைதிதான். புருவ மத்தியில் அமைதியின் நட்சத்திரமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். அமைதியின் வெண்மையான ஒளி புருவ மத்தியிலிருந்து முழு உடலிற்கும் பரவுகின்றது. தலையிலிருந்து கால் வரை முழு உடலும் அமைதியின் வெண்மையான ஒளியால் நிரம்புகின்றது. இந்த உடல் சாந்தம் அடைகின்றது. ஆரோக்கியம் பெறுகின்றது.
நான் ஆத்மா பஞ்ச தத்துவங்களால் ஆன இந்த உடலிற்கு எஜமானன். அமைதியான ஆத்மா நான். அமைதி சக்தியை முழு உடலிற்கும் நிரப்புகின்றேன். அனைத்து மண்டலங்களும் சாந்தம் அடைகின்றன, ஆரோக்கியம் பெறுகின்றன. शांत स्वरूप आत्मा नाम. ओम शांति. நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஹோம்ஒர்க் உங்களோடது ஆஸ் யூஷுவல் 3 times மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா காலையில எழுந்திரிச்ச உடனேயே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்ணு முழிக்கவே என்ன நினைப்பீங்க அப்படின்னா, புருவ மத்தியில ஒரு ஸ்பார்க்லிங் ஸ்டார், ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரம் நான், எனக்கென்று தனித்துவம் உள்ளது. So I am a peaceful sparkling star with a unique speciality அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே நீங்க வந்து கண்ணை திறக்கணும். அதே எண்ணத்தை ஒரு நாள்ல 2-3 தடவை கூட நீங்க நினைச்சு பாருங்க. சோல் கான்சியஸ் விஷனும் நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. மற்றவங்களை பார்க்கும்பொழுது புருவ மத்தியில ஆத்மா அப்படின்னு நினைச்சு அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நீங்க வந்து பாக்குறீங்க. அந்த ஹோம்ஒர்க் நீங்க பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த செஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எனி குவெஸ்டன்ஸ்? சிஸ்டர் இப்ப கேக்குதா சிஸ்டர்? ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. சொல்லுங்க பிரதர், ஷார்ட்டா சொல்லுங்க. அதான் சார், அந்த பெரிய பையனுக்கு இன்னும் அந்த கான்சியஸ் வர மாட்டேங்குது. அது வந்து நாங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து அவனை அடிச்சு, அவனுக்கு அந்த மென்டலி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா அது வந்து சொல்ற ஒரு இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிற அந்த தன்மை. சின்ன பையன் அந்த ஃபாஸ்டா செய்யறான், பெரிய பையன் வந்து அந்த லேசியா இருக்கான். அதனாலதான் வீட்டுல வந்து எனக்கு ஒய்ஃபுக்கு சில நேரங்கள்ல வந்து ஒரு குவாரலிங் வேற நடந்துக்குது. ஸோ இந்த இது வந்து நான் வீட்டுல ஒரு நான் இப்ப வந்து அதனால வந்து அவங்களையும் கொஞ்சம் மனதார வந்து அந்த பையனையும் கொஞ்சம் மனதார வந்து சரி அவனுக்கும் ஒரு இப்ப நேற்று கிளாஸ் நடந்ததை வச்சு சரி அவனுக்கும் சில தன்மைகள் இருக்குது, அவரும் நம்ம இறைவனோட குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப. வெரி குட் பிரதர். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா? நாம எதிர்பார்க்கிற ஸ்பெஷாலிட்டி தான் இல்லையே, இல்லையா? அதை வந்து கண்டறியணும். கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கணும், அவங்க மேல ஃபெய்த் வைக்கணும். அத நம்ம குழந்தைங்கள் மேல அந்த ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய திறமை என்னன்னு நம்ம புரிஞ்சு அதை நம்ம பாராட்டும் பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும். பாராட்டுதல்ங்கிறது வந்து அப்ரிசியேஷன்ங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது அவங்களுக்குள்ள ஒரு பவரை வந்து கொடுக்கும். ஜெனியூனா இருக்கணும் அந்த அப்ரிசியேஷன். சோ அது போல வந்து செய்யுங்க. கண்டிப்பா அந்த ஆத்மாவும் நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. அந்த ஒரு டோட்டல் ஃபெய்த் நீங்க வந்து வைங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். ஓம் சாந்தி. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம எப்படி லைஃப் ரன் பண்றதுன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. See, having good wishes and having expectations ரெண்டுலயும் வந்து வித்தியாசம் வந்து இருக்கு. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏமாற்றத்தை வந்து கொடுக்குது. ஆனா நம்ம நல் விருப்பங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது நமக்கும் ஒரு மன நிறைவை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் ஒரு ஒரு ஊக்குவிப்பு வந்து அதை வந்து கொடுக்கும். சோ அதனால நம்ம இப்ப உதாரணத்துக்கு ஃபேமிலியில குழந்தைகள் வந்து அவங்க வந்து நல்லபடியா அவங்க
அவங்க லைஃப்ல நல்ல நல்ல தீர்மானங்கள் எடுத்து அவங்க லைஃப்ல நல்ல அவங்க வந்து மேல வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நினைக்கிறது நல்லதுதான். ஆனா அவங்க வந்து இப்படிதான் செய்யணும், நீங்க நினைச்ச மாதிரிதான் அவங்க வந்து செஞ்சு ஆகணும், இப்படிதான் இருக்கணும், அவங்க எனக்கு இப்படி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எனக்கும் வந்து உதவி செய்யணும், இப்படி பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? எதிர்பார்ப்புகள் நம்ம வந்து வேண்டாம். ஏன்னா நம்ம அவர்கள் நல்லா இருக்கணுங்கிற குட் விஷஸ் வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும். ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரியெல்லாம் எல்லாமே நடக்காது வாழ்க்கையில, இல்லையா? ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் என்னைக்குமே ரொம்ப ஹையா இருக்கும் பாருங்க. அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனை யாராலையுமே திருப்தி பண்ண முடியாது. அதனாலதான் ரிலேஷன்ஷிப்ஸ்ல எப்பயுமே அதிருப்தி. நாம நினைக்கிற அளவுக்கு அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ ஏன்னா அதுதான் வாழ்க்கை, அதுதான் இப்போதைய தற்போதைய வாழ்க்கை. ஏன்னா எல்லா சோல்ஸுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்காங்க. சோ எந்த நேரத்திலயும் எல்லா சமயத்திலயுமே உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்காது உறவு முறைகள்ல இருந்து. அதனால நாம குட் விஷஸ் மட்டும் தான் வைக்க முடியும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வேண்டாம். மற்றவங்க வந்து மாறணும்னு நினைக்கிறது வந்து தவறே கிடையாது. ஆனா மத்தவங்கள மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் பிரச்சனையே வருது. ஓகே, வேற ஏதாவது கேள்வி? ஓகே, நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு லெசன்ல நம்ம வந்து சந்திக்கலாம். சோ உங்க எல்லாருக்குமே இமெயில்ல காமெண்ட்ரி அதெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது வரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபிளையர் நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல வந்து ஒரு கான்டாக்ட் இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கு கூட நீங்க அனுப்பலாம். ஓம் சாந்தி. Shanti.